இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம ஜீ தொலைக்காட்சியில் ரொம்பவே ஃபேமஸாக ஒளிபரப்பாக இருந்த சீரியல் இப்போ இறுதிக்கட்ட படப்பிடிப்பு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அந்த விதத்தில் எந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜீ தொலைக்காட்சியில் ரீமேக் சீரியலான நிறைய சீரியல்ஸ் ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நானே வருவேன் சீரியல் ரொம்பவே ஃபேமஸாக ஒளிபரப்பான சீரியல் அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரியல்ஸுக்காகவே தனியாக ஒரு ஃபேன்ஸ் கூட்டமே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து லக்ஷ்மி கல்யாணம், ராமன் டிடே சீதை அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்த எல்லா சீரியலுமே நல்லா ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதில் நானே வருவேன் சீரியல் ஒரு நல்ல டிஆர்பி ரேட்டிங்கில் இருந்து ரசிகர்களும் தன் பக்கம் வச்சிருந்த சீரியலாக தான் இருந்திருக்கு. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நானே வருவேன் சீரியல் கிளைமேக்ஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே முடிஞ்சிடும் அப்படிங்கிறப்பல நிறைய அப்டேட்டுகளும் சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ நானே வருவேன் சீரியல் கிளைமேக்ஸ் வந்துட்டு இந்த நானே வருவேன் சீரியல் பார்த்தீங்கன்னா யார் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமீர் கலுவலியா அப்படிங்கிறவர் தான் நடிச்சிருக்காரு. இவருக்கு ஜோடியா நிகாரிகா அவர்களும் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா மே 27, 2024 அப்பதான் ஒளிபரப்பு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து 838 எபிசோட்ஸும் ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் ஒரு நல்ல டிஆர்பி ரேட்டிங்கில் ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மதிய நேரத்தில் இது ஒளிபரப்பு பண்ணுறதுனால நிறைய ரசிகர்களும் உட்காந்துமே பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல சீரியலாக தான் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நானே வருவேன் சீரியல் கிளைமேக்ஸும் வந்துருச்சு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெகா கிராண்ட் கிளைமேக்ஸா அப்படின்னு தான் சொல்லி அமைச்சிருக்காங்க இந்த சீரியலை. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக இந்த கிளைமேக்ஸ் சீனை வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விதத்தில் நானே வருவேன் சீரியல் ரீமேக் சீரியல் இங்கிறதுனால தெலுங்குல வந்து பியார் கே பேகல் நாம் அப்படிங்கிற சீரியலை தான் டப் பண்ணி தமிழில் ரீமேக்காக நானே வருவேன் அப்படிங்கிற டைட்டிலில் ஒளிபரப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து நல்லாவே சூப்பர் ஹிட்டான இந்த சீரியல் இப்போ மெகா கிராண்ட் கிளைமேக்ஸாக ஒளிபரப்பு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு பிடிச்சமான நியூஸாக இருந்தாலும் முடிய போகுது அப்படிங்கிறது ஒரு கவலையான நியூஸாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விதத்தில் இந்த சீரியல் இப்போ கிளைமேக்ஸ் நோக்கி இருக்கிறதுனால கண்டிப்பாக சீக்கிரமே முடிஞ்சிட்டு அடுத்த சீரியலை கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் எந்த சீரியலை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது ஜீ தொலைக்காட்சிக்கு தான் தெரியும். அந்த விதத்தில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த சீரியலை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பத்தின கருத்துக்களை உங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த போல அப்டேட்டுகளுக்கு நம்ம மிஸ்டர் பார்த்தா சேனலை மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.